குழம்பு. ஓகே, இது சுண்டத்தல் தான் இருக்குது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், ஓகே, வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் வச்சுக்கிட போகிறோம். ஒரு இதில் கடாயில் தாளிசம் பண்ணிக்கிட போகிறோம். வெங்காயம் எண்ணெய் ஊற்றி ஒரு எண்ணெய் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். ஒரு இதில் கடாயில் சுண்டத்தில் மேலே வதக்கி எடுத்துக்கிட்டோம். கருவேப்பிலை போட்டு நம்ம வதக்கி எடுத்தோம். வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கி எடுத்தோம். வெங்காயம் சுண்டத்தில் எல்லாம் போட்டும் வதக்கிடுவோம். நல்லா வதக்கிச்சு. சுண்டத்தில் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதக்கிச்சு. ஒரு தக்காளி, அதில் தக்காளியை உள்ள வெட்டி போடுறோம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிச்சு. இது கத்திரிக்காய் போட்டுவிடுங்க. ஓகே, போட்டு கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டுவிடுங்க. வட்டிச்சுக்க முருங்கையும் போட்டுவிடுறோம். மசாலா அரைச்சிக்கிடுவோம். வெங்காயம், சின்ன சீரகம், பெரிய சீரகம், தேங்காய். ஓகே, இதெல்லாம் அரைச்சிக்கிடுவோம். அந்த உப்பு போட்டுவிடுவோம். பெரிய உப்பு, கல் உப்பு, கொஞ்சம் மல்லிப்பொடி, ரைட்டா சீரக பொடி, அதெல்லாம் பச்சை மிளகா போட்டு விடலாம். ஓகே, அதை நறுக்கி அதுவும் போட்டு விடலாம். சிக்கன் மசாலா சின்ன வெங்காயம், இது வெங்காயம், இது தேங்காய், சீரகம் போட்டு சின்ன சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சது வேக வச்சிடும். எலும்பு நல்லா வேகட்டு மூடி வச்சிடும். லைட்டாக அடுப்பை ஸ்லிம் பண்ணி மூடி வச்சிடும். ஓகே, பாருங்க வெந்துட்டு சுண்டவத்த குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இனிமேல் நம்ம கடுகு தாளிசம் பண்ணி வச்சுக்கோம்னா கடுகு, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டு தாளிசம் பண்ணி வச்சுக்க முடியுங்களா? இதை நம்ம அதில் போட்டு வச்சு விட்டு இறக்கி விட்றோம் தான். ஓகே, பாருங்க குழம்பு ரெடி. ஓகேவா, சுண்டவத்தல் குழம்பு ரெடி. இதேமாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போடுங்க. ஆனால் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.